கொல்லிப்பாவை இந்நாடகத்தை எழுதியவர் ஆறு அழகப்பன் ஐயா அவர்கள். கொல்லிப்பாவை என்பது கொல்லிமலையில் உள்ள ஒரு பதுமை, அணங்கு, தெய்வம், நல்லது செய்கின்ற ஒரு கற்பனா சக்தியுடைய ஒரு பிம்பம், உருவமல்லாத ஒரு உருவத்தை உள்ளடக்கியது கொல்லிப்பாவை. அணங்கு, சூர் எனவும், கொல்லிப்பாவை என்றும், பாவை என்றும், கொல்லிமலை என்றும் சங்க இலக்கியங்களில் விதந்து பேசப்பட்ட ஒரு உருவம். இன்றைய நாமக்கல் மாவட்டத்தில் கொல்லிமலை என்கின்ற ஊர் உள்ளது. 70 கொண்டை ஊசி வளைவுகளை தாண்டி மலை அடிவாரத்துக்கு செல்கிற பொழுது அங்கு இருக்கின்ற ஒரு சிறிய ஊர் கொல்லிமலை. அந்த ஊரை ஒட்டி ஒரு அருவி வீழ்கிறது. அந்த அருவிக்கு பக்கத்தில் அந்த பதுமை இருந்ததாக ஒரு கற்பனாவாதம். அந்த கற்பனாவாதத்தை சங்கப்புலவர்கள் தங்களுடைய பாடல்களில் பதிவு செய்திருக்கின்றனர். அந்த பதிவுகளை கொண்டு பேராசிரியர் ஆறு அழகப்பன் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு நாடகத்தை, இலக்கிய நாடகத்தை, படிக்கின்ற நாடகத்தை, நடிக்கின்ற நாடகத்தை எழுதி இயக்கியுள்ளார். அந்த நாடகத்தை இப்பொழுது பார்க்கலாம். கொல்லிமலை என்கின்ற பகுதியில் இருந்த கொல்லிப்பாவையை அடியொற்றி எழுதப்பட்ட இந்த நாடகம் சேர மன்னனுடைய சேரமான் இருஞ்சேரல் இரும்பொறை என்கின்ற மன்னனையும், கொல்லிமலையினுடைய அரசனாக இருந்த ஓரி என்கின்ற மன்னனையும், மலையமான் திருமுடி காரி என்கின்ற மன்னனையும் இணைத்து 3 அரசர்கள், 2 வேலிர் மன்னர்கள், ஒரு பெருவேந்தன் என்கின்ற நிலைப்பாட்டில் உருவாக்கி கொள்ளப்பட்ட ஒரு நாடகம். சேரமான் இருஞ்சேரல் இரும்பொறை தன்னுடைய அவைக்களத்தில் இருந்து புறப்பட்டு அருகில் உள்ள கொல்லன் பட்டறைக்கு செல்லுகிறார். அந்த கொல்லன் பட்டறையில் தலைமை தச்சன் கொற்றவைக்கு பீடம் சமைக்கின்ற பணியினை செய்து வருகிறார். பீடம் சமைக்கின்ற அந்த பணியினை பார்வையிட்டு தன்னுடைய அமைச்சரிடத்தில் இன்னும் எவ்வளவு நாட்களில் இந்த பணி முடியும் என்று அமைச்சர் வழியாக கொல்லனிடம் பேசுகிற பொழுது 1 திங்கள் ஆகும் என்று பதில் வருகின்ற பௌர்ணமிக்குள்ளாராக நாம் இந்த வேலையை முடிக்க வேண்டும், வருகின்ற பௌர்ணமிக்கு கொற்றவைக்கு விழா எடுக்க வேண்டும் என்று அரசன் ஆணையிட்டு அங்கு இருக்கின்ற குவியல்களை, தந்த குவியல்களை கண்டு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தவை என்று கேட்க அமைச்சர் அவற்றையெல்லாம் எடுத்து சொல்லுகிறார். முதல் குவியல் அழும்பில் என்கின்ற நாட்டினுடைய அரசனிடமிருந்து பெற்றவை. அவனுடைய பட்டத்து யானைகளுடைய யானை தந்தங்கள். போரில் தோற்று போனான். உடனே அரசர், இந்த அழும்பிலா அவன் நம்முடைய காதில் புகுந்த சிற்றெரும்பு போல தொல்லை கொடுத்து கொண்டு இருந்தவன் அல்லவா என்று சொல்லிவிட்டு அடுத்த குவியலை நோக்கி கையை காட்டுகிற பொழுது இவையெல்லாம் சோழ நாட்டு தந்தங்கள் என்று சொல்கிற பொழுது சோழ நாட்டு பட்டத்து யானைகள் எவ்வளவு பதுமையாக, பெண் யானைகளாக படுத்து உறங்குகின்றன என்று நகைச்சுவையோடு கேலியை கலந்து பேசுகிறார். அதைத் தொடர்ந்து இவை என்று கேட்டவுடனே இவையெல்லாம் பாண்டிய நாட்டு தந்தங்கள் என்று சொல்லி வரிசைப்படுத்துகிறார். அப்பொழுது அமைச்சர், இவற்றில் இடம்பெற வேண்டிய ஒரு நாட்டினுடைய பட்டத்து யானை இருக்கிறது என்று சொல்லி அரசனுக்கு போர் ஆசையை தூண்டுகிறார். வல்வில் ஓரி என்கின்ற கொல்லிமலையினுடைய தலைவனுடைய பட்டத்து யானைகள் இதில் இடம்பெற வேண்டும். அந்த வல்வில் ஓரி நமக்கு அடங்காமல் மலை உச்சியில் அரசாண்டு வருகிறார். அவனுடைய ஆதரவினால்தான் அதியமான் நெடுமானஞ்சியும் நம்மிடத்தில் அடங்காமல் இருக்கிறான் என்று சொல்லி 2 அரசர்களை ஒன்றிணைக்கின்ற
தனக்கு எதிரியாக பார்க்க வைக்கின்ற ஒரு செயலை அமைச்சர் செய்கின்ற பொழுது அந்த இடத்திற்கு அரிசில் கிழார் என்கின்ற புலவர் வருகிறார். அரிசில் கிழார் கொல்லிமலையினுடைய சிறப்பையும், கொல்லி தலைவனுடைய சிறப்பையும், கொல்லிப்பாவையினுடைய சிறப்பையும், அவனுடைய வீர மேம்பாட்டையும், கொல்லிமலையினுடைய தலைவனாக இருக்கின்ற வல்வில் ஓரி பாணர்களுக்கும், வெள்ளையர்களுக்கும், புலவர்களுக்குமான இரவலர்களுக்கான செயல்களை செய்கின்ற உன்னதமான செயல்பாடுகளை எடுத்து இயம்பி அரசனிடத்தில் ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணுகிறார். தலைவனாக இருக்கின்ற ஒரு அரசன் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதையும் எடுத்துச் சொல்லுகிறான். அந்த மலையினுடைய வளம், அந்த ஒரு மலை குறிஞ்சி மலையாக இருந்தாலும் அந்த மலையில் எல்லா வளங்களும் கிடைக்கின்றன என்கின்ற செய்தி எடுத்து சொன்ன உடனே இந்த மலை நமக்கு அடைக்கலமாக வேண்டும், அந்த மலையினுடைய ஆட்சி அதிகாரம் நமக்கு வர வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது அந்த இடத்தில் திருக்கோயிலூரை அரசாண்டு கொண்டிருக்கின்ற மலையமான் திருமுடிக்காரி என்கின்ற சிற்றரசன், வேளிர் குலத்து அரசன் அங்கு வருகிறார். அரசே, உங்களுடைய எண்ணம் நிறைவேறும், நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதற்கு தான் காத்திருந்தேன். நான் வல்வில் ஓரியை புறமுதுகிட்டு ஓட வைத்து அந்த நிலத்தை உங்களுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வருவேன். அவனுடைய பட்டத்து யானையினுடைய முதுகெலும்புகளில் நம்முடைய கொற்றவையினுடைய பீடத்தினுடைய பலகை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி அவன் உத்தரவு கேட்கிறான். இல்லை இல்லை, நான் வருகிறேன் என்று சேரமான் இருஞ்சரில் இருமுறை சொல்கிற பொழுது, இல்லை, அந்த ஒரு சிற்றரசனை, வேளிர்குலத்து மன்னனை வீட்டுவதற்கு நான் காத்துக் கொண்டிருக்கிறேன், நான் தான் செய்வேன் என்று மலையமான் திருமுடிக்காரி உறுதி கொடுத்துவிட்டு புறப்படுகிறார். எப்பொழுது போர் என்ற உடனே, வருகின்ற அமாவாசை நாளில் நான் போர் எடுத்துச் செல்கிறேன் என்று மலையமான் திருமுடிக்காரி சொல்லி தன்னுடைய நாட்டுக்கு திரும்புகிறான். நாட்டிற்கு திரும்புகின்ற அதே சூழலில் மலை பிரதேசத்தினுடைய காட்டுப்பகுதிக்கு மத்தியில் வன்பரணர் என்கின்ற புலவர்களுடைய தலைமையில் விரலியர்களும் பாணர்களும் இசைக்கலைஞர்களும் காரி என்கின்ற வல்வில் ஓரி என்கின்ற மன்னனை காண்பதற்காக மலை ஏறி வருகிறார்கள். அப்பொழுது பரணர், உங்களுடைய இசைக்கருவிகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள், இங்கு முற்பகுதிகளும் மரஞ்செடி கொடிகளும் அடர்ந்து இருக்கின்றன, இப்படி அடர்ந்து இருக்கின்ற இந்த பகுதியில் உங்களுடைய தோல் பகுதி கிழிந்து விடாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை அரவணைத்து அழைத்து வருகிறார். அப்பொழுது ஒரு பாணன், இங்கே பாருங்கள், யாரோ ஒரு வீரர் உடும்பை கொன்றிருக்கிறார், உடும்பில் வில் பொதிந்து கிடக்கிறது என்று சொன்ன உடனே பரணர், பக்கத்துல இதைவிட பெரிய விலங்கு முள்ளம்பன்றி இருக்கிறதா என்று பாருங்கள் என்றார். ஒரு 10 அடி தொலைவில் முள்ளம்பன்றி கிடந்தது, இறந்து கிடக்கிறது. உடனே பக்கத்தில் மான் கிடக்கிறதா? இருக்கிறது. புலி கிடக்கிறதா? கிடைக்கிறது. யானை இருக்கிறதா? யானையும் இருக்கிறது. அப்ப இந்த பகுதியில் ஓரி வேட்டையாடி கொண்டிருக்கிறான் என்று பொருள். அவன் யானைக்கு வைத்த குறி யானையில் இருந்து புலிக்கு பாய்ந்திருக்கிறது, புலியில் இருந்து மான் இறந்திருக்கிறது, மானில் இருந்து பன்றி இறந்திருக்கிறது, பன்றியில் இருந்து உடும்பு இறந்திருக்கிறது. ஒரே அம்பில் இத்தனை விலங்குகளை வீழ்த்துகின்ற வில்லாற்றல் மிக்கவன் அவன் என்று சொல்லி, மாணவர்களே, உங்களுடைய இசைக்கருவிகளை தயார்படுத்திக் கொள்ளுங்கள், நாம் ஒரு இன்னியம் பாடி காரியை நாம் புகழ வேண்டும் என்று சொன்ன உடனே இசைக்கலைஞர்கள் இசைக்கருவிகளை ஒருமித்து இசைக்க வன்பரணர் ஒரு சங்க பாடலை பாடுகிறார். அந்த சங்க பாடலில் பாணனுடைய உணர்வுகளும் அவர்களுடைய உணர்ச்சிகளும் வெளிப்பட்டு நிற்கின்றன. தேனுடை நெடுவரை தீபம் எழுதிய வினைமான் பாவை அன்னோர் பயங்கெழு பலகின் கொல்லி குடவரை பூதம் புணர்த்த பிரிதியல் பாவை விரிகதிர் இலையில் தோன்றியன்ன வல்வில் ஓரி குடவரை பாவையின் மடவந்தனனை கருங்கட் தெய்வம் குடவரை எழுதிய நல்லியல் பாவை என்று பாவையினுடைய கொல்லிப்பாவையினுடைய
பாவை அன்னோல் பயங்கெழு பலகின் கொல்லி குடவரை பூதம் புணர்த்த புரிதியல் பாவை விரிகதிர் இலையில் தோன்றியன்ன வல்வில் ஓரி குடவரை பாவையின் மடவந்தனனே கருங்கட் தெய்வம் குடவரை எழுதிய நல்லியல் பாவை என்று பாவையினுடைய கொல்லிப்பாவையினுடைய சிறப்புகளை புகழ்ந்து பேசுகிற அதே நேரத்தில் பண்பரனர் வேழம் வீழ்ந்த விழுத்தொடை பகழி பேழ்வாய் உழுவையை பெரும்பிரிது உரி புழல்தலை புகற்கலை உருட்டி உரல்தலை கேழல் பன்றி வீழ அயலது ஆழல் உற்றது உடும்பில் செற்றும் வல்வில் வேட்டம் வளம்படுத்தி இருந்தோன் புகழ்சால் சிறப்பின் அம்புமிக துளைக்கும் கொலைவன் யார்களோ கொலைவன் மற்ற இவன் விளைவன் போலான் வெறுக்கை நன்கு உடையன் ஆரம் தாழ்ந்த அம்பகட்டு மகளின் சாரல் அருவி பயமலை கிழவன் ஓரியன் ஓரிகொள்ளோ அல்லன்கொள்ளோ என்று அவன் ஓரியை புகழ்ந்து பாடுகிற பொழுது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஓரியினுடைய புகழை சொல்லிய அடுத்த சில மணித்துளிகளில் ஓரி அங்கே வந்து சேர்கிறான். புலவர் பெருமக்களே, என்னை பற்றி புகழ்ந்து பேசிக் கொண்டிருந்தீர்கள், இசைக்கருவிகள் இசைத்துக் கொண்டிருந்தன. இவற்றையெல்லாம் கேட்ட பொழுது மிகவும் மனமகிழ்ச்சி அடைந்தேன். அந்த மனமகிழ்ச்சியின் சார்பாகத்தான் காட்டுப்பகுதியில் இருந்த நான் உடனடியாக இங்கே வந்தேன். நீங்கள் எல்லோரும் என்னுடைய குடிலுக்கு வந்து, காட்டுக்கு உள்ளே அமைக்கப்பட்டிருக்கிற குடிலுக்கு வந்து சிறிது இளைப்பாரி விருந்துண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்களை அழைத்து சென்று அங்கு காட்டுப்பகுதியில் தற்காலிகமாக தயார் செய்யப்பட்டிருக்கிற குடிலில் தங்க வைத்து அவர்களை விருந்து போற்றுகின்ற செயல்களில் ஈடுபடுகிறார். அவர்கள் வேண்டும் வேண்டும் என்கின்ற அளவிற்கு வேண்டும் என்ற உணவுப் பொருட்களை கொடுத்து அவர்களை மகிழ்ச்சி அடைய வைக்கின்றார். அப்பொழுது வன்பரணர் இந்த மாமிச துண்டு ரொம்ப சுவையாக இருக்கிறதே என்று சொன்ன பொழுது, நீங்கள் பாடினீர்கள் அல்லவா அந்த விலங்குகளினுடைய வேட்டையை பற்றி, அந்த விலங்குகளில் இருந்த மானினுடைய கரிதான் இது என்று சொல்லி அவருக்கு கூடுதலாக 2 துண்டுகளை எடுத்து வைத்து அவரை என்ன செய்கிறார். இப்படி இருக்கின்ற பொழுது அவர்கள் உண்டு முகிழ்த்தவுடனே நாங்கள் விடைபெறுகிறோம், நீ வேட்டையை தொடர் என்று சொல்லி அங்கிருந்து வன்பரணர் புறப்படுகின்ற பொழுது ஓரி குடிலுக்கு வெளியே வந்து மீண்டும் ஓரி ஓரி என்று கூப்பிடுகிறான். அந்த பகுதியில் மேய்ந்து கொண்டிருந்த ஒரு குதிரை வருகிறது. வன்பரணர் கேட்கிறார், நீ உன் பெயர் ஓரி, நீ யாரை ஓரி என்று அழைக்கிறாய் என்று கேட்ட பொழுது, என்னுடைய குதிரையினுடைய பெயரும் ஓரிதான், நான் அழைத்தவுடன் அது வந்துவிடும் என்று சொல்லி அவன் அந்த ஓரியினுடைய விழா எலும்புகளில் தொங்கிக் கொண்டிருந்த பொற்காசு முடியை ஒன்று எடுத்து வன்பரணருக்கும் விரலியருக்கும் பாணர்களுக்கும் பாடகர்களுக்கும் இசைக்கலைஞர்களுக்கும் வரிசையறிந்து கொடுத்து அவர்களை வழி அனுப்பி வைக்கிற பொழுது, நீங்கள் மீண்டும் ஒரு முறை என்னுடைய உச்சி பகுதியான அரண்மனை பகுதிக்கு வந்து சேர வேண்டும், அப்பொழுது உங்களை நான் போற்றி புறவலிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை வழி அனுப்புகிறார். வழி அனுப்பிய அடுத்த சில மணித்துளிகளில் ஒரு குதிரையில் வந்த ஒற்றன், அரசே, நம்முடைய கொல்லிமலையின் மீது படையெடுத்து வருவதற்காக மலையமான் திருமுடிக்காரி அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார். சேரமான் இருஞ்சரில் இருப்பவனுடைய ஆணையின்படி அவர்களுக்கு யானைத்தந்தம் தேவைப்படுகிறது. அந்த யானைத்தந்தத்திற்காக அவர்கள் நம் நாட்டின் மீது படையெடுத்து வர இருக்கிறார்கள் என்று சொன்ன உடனே அவன், சரி, அதற்கான திட்டமிடுதலை செய்வோம் என்று சொல்லி, அவர்கள் என்ன படையெடுத்து வருவது, நாம் படையெடுத்து செல்வோம் என்று திருக்கோவலூர் மன்னன் மலையமான் திருமுடிக்காரியின் மீது படையெடுத்து செல்கின்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டு தன்னுடைய மனைவியாகிய மாரியிடமும் வீரர்களிடமும் உரை நிகழ்த்தி அவர்களை வீர மேம்பாட்டு சிந்தனையோடு போர்க்களத்தை நோக்கி நகர்த்துகிறான். போர்க்களம் ஆற்றங்கரையில் நிகழ்கிறது. மலையமான் திருமுடிக்காரி சோர்வுற்று போரில் வெற்றி முகம் காணாமல் தோல்வி முகத்தை நோக்கி அடைந்து கொண்டிருக்கிறான். அப்படி அடைந்து கொண்டிருக்கிற பொழுது 1 நாள் 2 நாள் போர்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. வல்வில் ஓரியினுடைய வில்லாற்றலுக்கு எதிராக அங்கே யாராலும் நிற்க முடியவில்லை. சுழன்று சுழன்று போரிட்டு அவன் தன்னுடைய வீர மேம்பாட்டை நிகழ்த்தி கொண்டே இருக்கிறான். வீரர்களுக்கு ஊக்கமாகவும் செயலாண்மை மிக்கவனாகவும் இருக்கின்ற அந்த நேரத்தில் சேரமான் இருஞ்சரில் இரும்பரை போர்க்களத்திற்கு வந்து
தோல்வி முகத்தை நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கின்ற மலையமான் திருமுடிக்காரியை அழைத்து, நாம் இந்த அரசனை போரில் மட்டுமே, நேர்மையான போரில் மட்டுமே வெற்றி கொள்ள முடியாது, வேறு ஏதேனும் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று சொல்லி கலந்த ஆலோசனை, மந்திர ஆலோசனை செய்கிறார். மந்திர ஆலோசனையினுடைய முடிவில் மலையமான் திருமுடிக்காரி ஒரு நாள் மாலை பொழுதில் கொல்லிப்பாவை வீழ்ந்தால், கொல்லிப்பாவை வீழ்ந்தால், கொல்லிப்பாவை வீழ்ந்தால் என்று சொல்லி கூக்குரலிட்டு மகிழ்ச்சி குரலை எழுப்புகிறார். அதுவரையிலும் வில்லாற்றலில் நிலைத்து நின்ற ஓரி சோர்ந்து நம்முடைய நம்பிக்கையாக இருக்கின்ற தெய்வம் வீழ்ந்து விட்டதோ என்று எண்ணிக்கொண்டிருந்த பொழுது அவனை அம்பு போட்டு வீழ்த்தி அவனை கலச்சாவு அடைய வைக்கின்றான். அவன் கலச்சாவு அடைந்ததற்கு பிறகு இருஞ்சாரில் இருவரையும், அரிசில் கிழாரும், வன்பரணரும், மலையமான் திருமுடிக்காரியும், இன்ன பிற வீரர்களும் மலை உச்சியில் இருக்கின்ற காரியினுடைய குடியிருப்பை, அரண்மனையை நோக்கி நகருகிறார்கள். இருஞ்சரில் இருவரை நான் முதலில் காண நினைப்பது கொல்லிப்பாவையை பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார். அங்கே போகிற பொழுது கொல்லிப்பாவை விழுந்து கிடக்கிறார், சிதைந்து கிடக்கிறது. நாம் பொய்யான ஒரு தகவலை சொன்னோம், இங்கு உண்மையாக நடந்திருக்கிறது, இது எப்படி நிகழ்ந்தது என்று சிந்திக்கிற பொழுது அங்கே உருவம் முழுமையாக கிடக்கிறது, சின்ன சின்ன சிதைவுகள் கிடக்கின்றன. இதையெல்லாம் கண்ட அவர்கள், அரசே, இது யாரோ ஒரு பெண் என்று சொன்ன உடனே அங்கு வந்த வன்பரணர், அந்தோ நீங்கள் கேட்டிருந்தால் இந்த பாவையை உங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்திருப்பாளே என்று சொல்லி, அவள் கொல்லிப்பாவை அல்ல, காரியினுடைய மனைவி மாறி மாறி இறந்து கிடக்கிறாள். அவளை ஒட்டி சிதைவுகள் கிடக்கின்றன. இதை அறியாத மலையமான் திருமுடிக்காரி இந்த பதுமையை மீண்டும் நிலைநிறுத்தி நாம் வழிபாட்டுக்குரியதாக மாற்ற வேண்டும் என்று சொல்கிற பொழுது, அது பதுமை மட்டுமல்ல, பதுமையோடு கூடிய பெண்ணும் இருக்கிறாள். அந்த பெண் மாறி என்பதை உணர்த்தியவுடன் அரிசில் கிழார் வருத்தப்படுகிறார். வன்பரணர் வருத்தத்தோடு பதிவுலை இடுகிறார். இந்த சூழ்நிலையில் நான் மலையமான் திருமுடிக்காரியினுடைய ஆலோசனையை கேட்டு அதியமானை வீழ்த்த வேண்டும், காரியை வீழ்த்த வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு நான் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க, பண்பாட்டு செழுமை மிக்க ஒரு பதுமையை வீழ்த்தி விட்டேன். நான் வெற்றி கொண்டிருக்கிறேன் என்றாலும் தோல்வி அடைந்திருக்கிறேன். தமிழ் பண்பாட்டை நிலைநிறுத்த வேண்டிய தேவை எனக்கு இருக்கிறது. இந்த தேவையைத்தான் நான் உணர்கிறேன் என்று சொல்லி அவன் தோல்வி முகத்தோடு மீண்டும் மலைநாட்டை நோக்கி நகர்வதாக நாடகம் முடிகிறது. இந்நாடகம் 2000 ஆண்டுகளுக்கு முன் நிகழ்ந்த ஒரு நிகழ்வினுடைய தொடர்ச்சி தான். அப்படிப்பட்ட அந்த நிகழ்வு 1970களில் நாடகமாக படைக்கப்பட வேண்டிய தேவை என்ன நிகழ்ந்தது? ஆறு அழகப்பன் என்கின்ற பேராசிரியர் கொல்லிப்பாவை என்கின்ற நாடகத்தை எழுதுவதனுடைய நோக்கம், தமிழ் சமூகத்தில் தாழ்வுகள் வருகின்ற பொழுதும், சோர்வுகள் வருகின்ற பொழுதும் அவர்களை நிலைநிறுத்த வேண்டியது ஒரு படைப்பாளியினுடைய கடமை என்பதை உணர்ந்து அதை படைப்பாக்கி தந்திருக்கிறார். 70களில் படைப்பாக்கப்பட்ட அந்த படைப்பு இன்றைக்கு 2024 அச்சாகி இருக்கிறது. ஏவிசி கல்லூரியினுடைய அன்பரம் வாய்ப்பாக இது அச்சிட்டு மாணவர்களுக்கு வழங்குவதற்கு அணியமாக இருக்கிறது. ஏன் என்றால், இன்றைக்கும் தமிழ் சமூகத்தில், தமிழ் பண்பாட்டில் தாழ்வுகளும் சாய்வுகளும் புறம்பேசுதலும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்தில் தமிழர்களாகிய நாம் புத்துணர்வு கொள்வதற்கும், புத்துணர்ச்சி அடைவதற்கும், நம்மை நாம் தோள்களை தட்டிக் கொள்வதற்கும் இப்படிப்பட்ட படைப்பிலக்கியங்கள் வேண்டும். இந்த படைப்பிலக்கியமாகிய கொல்லிப்பாவையை படிப்பதன் மூலமாக நம்முடைய பண்பாட்டு அடையாளங்களை மீட்டு உருவாக்கம் செய்ய வேண்டும். நம்முடைய பண்பாட்டு அடையாளங்களை நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று நாம் இந்த பாடத்தின் வழியாக அறிந்து கொள்கிறோம். நன்றி.